வருஷத்தில் ஒரு 600-700 குடும்பங்களை ரீச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் பொருட்கள் அனுப்பிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு 100-150 பெண்களை ஒரு தொழில் முனைவராக ஆக்கியிருக்கோம். அவங்கெல்லாம் என் மூலிமா பொருளெல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கும் இல்லை அவங்க கொடுக்குறவங்களுக்கும் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்னை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன். நிறையா டவுட்டு கேட்பாங்க. இது மூலிமா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்மாழ்வார் ஐயா இருந்த வரைக்கும் அவர் இந்த சிறுதானியங்களை பற்றியும் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றியும் நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு இருந்தார். அவர் மறைந்ததுக்கப்புறம் இதோட பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பழக்கம் வழக்கமாகணும், வழக்கம் வாழ்க்கையாகணும்னு சொல்லுவாங்க. அது தான் ஒரு சிம்பிளான ஒரு இது. அந்த பழக்கத்தை நம்ம வழக்கமாக்கிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையாகும். அதை மட்டும் நம்ம எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா இந்த உணவு பழக்கம் நம்ம அடுத்த சந்ததிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாங்கிறது என்னோட ஆசை. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.